கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய மகன் ரூபன் ஜோஷாக்கு இன்னைக்கு 8வது பிறந்த நாள். இந்த மகனோட பிறந்த நாளை குறித்து நான் சாட்சி சொல்லணும்னு நினைப்பேன். அது பல நாளா சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு 8வது பிறந்த நாளை கொண்டாடுறான். எனக்கு 2014 செப்டம்பர் 18 திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை செல்வம் பிறந்த பிறகு நாங்கள் அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது அந்த குழந்தை சரியா இல்லை. என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த குழந்தை பிறந்தாலும் முழுமையா இருக்காது, நிறைய பிரச்சனையோட பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரே சொல்லிட்டாரு, உங்களுக்கு வயசு இருக்குது, நீங்க அபார்ட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ பைசி சொன்னாங்க, இல்ல ஒரு உயிரை கொல்ல வேணாம், கர்த்தர் சித்தம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் குழந்தை பிறந்து பின்னாடிதான் வீடு இருந்தோம், ஹவுசிங் போர்டில். அப்போ வயிற்று வலி எடுத்து அட்மிட் பண்ணாங்க. நம்ம துறைப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி, அதுக்கப்புறம் ட்ரிப்ளிகன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி, குழந்தை 19ஆம் தேதி பிப்ரவரி 19ஆம் தேதி ஒரு நாள்ல பிறந்த, வெள்ளிக்கிழமை பிறந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை இறந்துருச்சு. நல்ல கவனிங்க, 3 நாட்கள் தான் இருந்தது. 3 நாட்கள் தான் இருந்தது அந்த பிள்ளை. அதுக்கப்புறம் இறந்து போச்சு. அது ரொம்ப பெரிய வருத்தமா இருந்தது எங்களுக்கு. அது எதிர்பார்த்த ஒண்ணுனாலும் ரொம்ப பெரிய வருத்தமா இருந்தது, ரொம்ப பெரிய துயரமாவும் கஷ்டமா இருந்தது. ஒரு 6 மாசம் நாங்க சிரிச்சுக்கவே இல்லை. ஆசீர்வாதம் டிவி ஓடும், அந்த கிறிஸ்டியன் சேனல் ஓடும், பாட்டுக்கு ஓடும், நாங்க சிரிச்சுக்கவே மாட்டோம், ரொம்ப துக்கத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ரூபன் ஜோஷுவா கன்சீவ் ஆகிறோம். நான் கோடம்பாக்கத்தில் ஒரு சர்ச்சில் இருக்கிறேன். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க, கன்சீவ் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நியூஸ் சொன்னாங்க. என்னன்னா, இவன் வளர வளர ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது, முதல் ஸ்கேன் குழந்தை அப்படி ஆனால மயிலாப்பூர்ல மெட்டா ஸ்கேன்ல எழுதி கொடுத்தாங்க. இந்த மெட்டா ஸ்கேன்ல எப்படின்னா, ரொம்ப மைனூட்டா பார்ப்பாங்க, ரொம்ப மைனூட்டா பார்ப்பாங்க. போன வாரம் அந்த வழியா வரும்போது அவன்கிட்ட காமிச்சேன், இந்த இதுல தான் ஸ்கேன் பண்ண வேண்டாம். ரொம்ப மைனூட்டா பார்க்கும்போது 5 மணி நேரம் ஆச்சு அவளுக்கு மட்டும். ஒரு இன்ச் பை இன்ச் பையா பாக்குறாங்க. அப்போ நான் வெளியில உட்காந்துட்டு இருக்கிறேன். ஒரு பெண் தண்ணி குடிச்சு நடந்துன்னு போயிட்டு வருது. நான் அவங்க அம்மா கிட்ட கேட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்ல, குழந்தை திரும்பல, ஒரு சைடு தான் ஸ்கேன் பண்ணாங்க, இன்னொரு சைடு திரும்பல, அதுக்கு தண்ணி குடிச்சு நடக்க சொல்றாங்க, பாவம் குழந்தை நடந்துனே திரும்பவே இல்லைங்க. அப்பதான் இவன் ஒரு குண்டை தூக்கி போடுறான். என்னன்னா, 6 மாசமா குழந்தை திரும்பவே இல்லை, எனக்கு சொல்ல கஷ்டமா இருந்தது, அதனால பயந்துட்டு சொல்லன்னு. எனக்கு வருத்தமாயிடுச்சு. 1 மணி நேரம் இந்த பொண்ணு அலையுது, 6 மாசமா திரும்பல, என்ன பண்ண, ரொம்ப திகில். ஏன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணாங்க, இவளுக்கு ஸ்கேன் பண்ணிட்டு, நீ போய் தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வாமா, குழந்தை திரும்ப கூடனாங்க. நான் ஜபத்தோடு தான் இருக்கிறேன். அப்போ இவ காலை கீழே இறக்கணும்னு டாக்டர் கொஞ்ச நேரம் இல்லை, குழந்தை திரும்புற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா உடனே திரும்பிச்சு. இல்லையா, உடனே திரும்பிட்டா, உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, உடனே இது பண்ணிட்டாங்க. இப்ப இந்த கடைசி ஸ்கேன் எடுக்க நான் போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு சில சூழ்நிலை நான் போக முடியல. அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா முகப்பேர்ல வீடு இருக்கிறேன். திடீர்னு இவங்களுக்கு பெயின் வந்துருச்சு. பெயின் வந்தோடனே இவங்களை ஆம்புலன்ஸ்ல போட்டு நான் அந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு திருவிக்கா பார்க் அம்ஜிகர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இவங்களை அட்மிட் பண்ணிட்டு, நான் அம்மாலாம் வந்துட்டாங்க, அதுக்குள்ள அம்மா அக்காலாம் வந்துட்டாங்க. நான் புக் எடுத்துட்டு வரேன். இந்த புக் எடுத்துட்டு போய் இந்த நர்ஸ் கிட்ட கொடுத்தேன் பாரு. நர்ஸ் செம்ம திட்டி என்ன, ஏன் கடைசி ஸ்கேன் எடுக்கல. நான் கேட்டேன், என்னன்னு கேட்டேன். இல்ல, குழந்தைக்கு கிட்னில ப்ராப்ளம், யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்குது, யூரின் போறதுல அடைப்பு இருக்குது, இவ்வளோ ஒரு பலவீனமான குழந்தை பிறந்தா பிழைக்குமான்னு தெரியாது அப்படி சொல்லிட்டாங்க. ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு என்ன சொன்னாங்களோ அதே டீட்டெயில்ஸ் இந்த குழந்தைக்கு சொல்றாங்க. ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு KMC கொண்டு போக சொல்லிட்டாங்க. நமக்கு காலையிலே பனிக்கூட வந்துச்சு, KMCக்கு போறோம். KMCல போயிட்டு அங்க நான் உட்கார்ந்து இருக்கிறேன். 11-10 மணில இருந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 மணி வரைக்கும் எனக்கு போராட்டம், டெலிவரி ஆகல. 2 மணிக்கு யுத்தம் நடந்து ஜபம் பண்ணினே இருக்கிறேன். நான் 2 மணிக்கு மேல நான் ஒரு அம்மாவுக்கு பேசுவேன், அமெரிக்கால இருக்கிற அம்மாவுக்கு. அவங்ககிட்ட பேசி, அம்மா இந்த மாதிரி இந்த குழந்தை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குதுன்னு சொல்றாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க, அதனால நீங்க ஜபம் பண்ணீங்கம்மா. அந்த அம்மா கிட்ட சொன்னேன். அந்த அம்மா என்னதுமா சொல்லிச்சு, கொஞ்ச நேரம் ஜபம் பண்ண, ரூபன் பிரைஸ் பண்ண எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு, இட் ஹஸ் டன் அப்படின்னாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, இட் ஹஸ் டன் finished அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, முடிஞ்சிச்சு. எனக்கு அப்போ ஒரு நெருக்கம். நான் எங்க அம்மாவை பார்த்தா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் அம்மா கிட்ட ஏமா சந்தோஷமா இருக்கு, என்னடா டைம் கொடுத்தா ஆகுது. நான் சொன்னேன், இல்லம்மா குழந்தை இவ்வளவு கிரிட்டிக்கல், அதெல்லாம் இல்லையா, நார்மலா தானே இருக்கிறான் அப்படின்னாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்கும் போது அம்மா சொல்றாங்க,
இல்ல நான் நார்மலா தான் இருக்கிறாங்க. நீ ஸ்கேன் பண்ணியா? நான் ஸ்கேன் எடுத்துமே கொடுத்தேன் அப்படின்னா. எந்த ஸ்கேனை பார்த்துருக்காங்க அந்த பொம்பளை? அந்த பழைய குழந்தை ஸ்கேனை பார்த்துட்டு இருக்கு, அந்த பழைய குழந்தை புக்கை பார்த்துட்டு இருக்கு. ஸோ அதனால எனக்கு அப்போதான் ஒரு ரிலீஃப் ஆச்சு. அந்த ரிலீஃப் ஆயிட்ட கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு வந்து இன்னொரு இடி ஒன்று இறக்குறாங்க. என்ன சொல்றாங்க, திடீர்னு டாக்டர் வெளில வந்து சொன்னாங்க, குழந்தை நல்லாதான் இருக்குது, ஆனா குழந்தைக்கு இவ்வளவு பெரிய தலையில கட்டி இருக்குது அப்படின்றாங்க. அதே இல்லையா சொல்லுங்களேன். நான் இன்னும் உடஞ்சி போயிட்டு இப்போதான் எல்லாம் வந்துச்சு. ஆனா நான் உனக்கு ஒரு முடிவு எடுத்தேன். என்ன தெரியுமா எடுத்தேன்? தேவையில்லாத முடிவு தான். என்ன தெரியுமா முடிவு எடுத்தேன்? இனி ஊழியமே செய்யக்கூடாது. இந்த குழந்தை மட்டும் பூர்ணமா இல்லைன்னா இனி ஊழியமே செய்ய மாட்டான். 2 முறை நான் கஷ்டப்படுறது விரும்பல அப்படின்னு சொல்லி சொன்னேன். குழந்தை தலையில கட்டிருந்தேன். நான் என்ன பண்ண, ஒண்ணுமே பார்க்கல. ஐசியூ வார்டு. நான் முழங்கால் போட்டு 2 கையும் தூக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். யாரு பார்த்தாங்க பார்க்கல, எதுவும் கவலை கிடையாது. செகண்டாக தான் போட்டேன், அதுவும் ஒரு சரித்திரம். அப்ப கையை ஊற்றி நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல குழந்தைய தூக்கிட்டு வராங்க, சக்க செவேல்னு வர்றாரு. இந்த அல்ப புத்தி அல்ப விசுவாசி என்ன ஜெபம் பண்ணிட்டேன், கட்டி எங்கன்னு தேடுறேன். இல்ல இல்ல சொல்லுங்களேன், தேடுறேன் நானு. என்னண்ணா எங்க கட்டி எங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சார் அது கட்டி இல்ல சார், அந்த அந்த பனிக்கோட நீர் வந்து முட்டை மாதிரி தெரிஞ்சுது, அது ஸ்கேன்ல கட்டி மாதிரி தெரிஞ்சிச்சு. அது வெறும் தண்ணி, அது அழுக்கு தண்ணி தான். நல்ல சொல்லுங்களேன். அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவ்வளவு பெரிய யுத்தம். ஒரு பரிசுத்த சந்ததி உருவாகணும்னா ஆண்டவர் எவ்வளவு சத்துரு போராடுதுன்னு அல்லையில சொல்லுங்களேன். என் பொண்ணுக்கும் அப்படிதான் நான் முழங்கால் அது பொறுத்தே சாட்சி சொல்றேன். அல்லையா அவர்கிட்ட சொல்லுவேன், என்னப்பா அப்பா அண்ணனுக்கும் சொல்ற ஐசியூல கையை ஊற்றி ஜாம் பண்ண, எனக்கும் சொல்றிய, 2 பேருக்கும் அப்படிதான் ஜாம் பண்ணும். அதையில சொல்லுங்களேன். இவன் கடைசி செகண்ட் வரைக்கும் எனக்கு தெரியாது அவன் நல்லபடியா பிறப்பான. அப்போ ஒரு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே இந்த குழந்தை பிறந்தா நிச்சயம் அந்த குழந்தைக்கு வந்து நான் பிறந்தனால உனக்கு நன்றி செலுத்தி செல்லுவேன். அலையில சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க? அலையில சொல்லுங்களேன். கையை உயர்த்தி அவனுக்காக ஒரு ஜபிக்கலாம் முன்னாடி.